கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை மட்டும் அவரை ஆராதிக்க உதவி செய்தார். அல்லேலூயா. வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். இன்று ஈஸ்டர் ஞாயிறு. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இயேசு உயிரோடு எழும்பின நாள் தான் இந்த உலகத்துல ஆண்டவருடைய இந்த மார்க்கம் கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மரித்து அப்படி அடக்கப்பட்டு போய்விட்டார் என்பதல்ல, இயேசு உயிரோடு எழும்பி விட்டார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த காட்சியை பார்த்த பிறகு சீசர்களுக்கெல்லாம் வீரம் வந்துச்சு. அல்லேலூயா. இயேசுவை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாய் ஊற்றப்பட்டார். எல்லாரும் வல்லமையாய் கிரியை செய்தார். கர்த்தர் வார்த்தை சொன்னார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். திரியேக தேவன் அவர்களுக்கு சுற்றி சூழ பாளையம் இருந்து அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அதிசயம் நடந்து ஜனங்கள் மணந்திருப்பது ஜனங்களை சபையிலே கொண்டு வந்து சபை நாளுக்கு நாள் பக்தியிலே வளர்ந்து பெருகிற்று. கர்த்தர் அவரோடு இருந்து கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். சபை ஆசீர்வதித்தபடினால்தான் எந்த நாளை கீழே நாட்டைச் சேர்ந்த நாமும் கூட அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்துவின் ஈஸ்டர் அந்த தினத்தை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வருகிறது. அப்பொழுது இயேசுவின் சீசிகளாயிருந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் தாய் வந்ததா இங்கு சொல்லப்படல. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். அல்லேலூயா. அந்த நாட்களில் சீசருடைய தாயார் பேரெல்லாம் மரியாளாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக அவர்கள் விடிந்து வருகிற அதிகாலை வேளையில இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே பார்க்க வந்தார்கள். விடிஞ்சவர்கள் யாருமே பெண்கள் வந்து காலையில் யாரும் சாயங்காலம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். பெண்கள் அதிகாலையில பெண்கள் எங்கேயும் சுற்ற முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் ஆண்டவர் சீசி அதிகாலையிலே எழும்பி எப்படியாவது இயேசுவின் சரீரத்துல தைலம் பூச வேண்டும். அல்லேலூயா. சோ அது ஒரு வழக்கமாக இருந்திருக்க கூடும். இஸ்ரேல் தேசத்துல யூத நாட்டில இப்படிப்பட்ட கல்லறைக்கு சென்று தைலம் பூசி அப்படி வச்சா அந்த சரீரம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த ரெண்டு சீசிகளும் சேர்ந்து அதிகாலையில அவள் கடந்து வந்து எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வருகிற வேளையில் அங்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. அவங்க வாராங்க. மேல இருந்து தேவதூதன் சத்தமா வெளிச்சமா வர்றார். அந்த கல்லை புரட்டி தள்ளுறார். அது மேல உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம், மிரக்கிள். தேவதூதன் இறங்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவர் இயேசு இருந்த கல்லறையின் கல்லை புரட்டினார். அது மேலே உட்கார்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்து அவர் போய்க் கொண்டிருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்து கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை இந்த தேவதூதன் அந்த மரியாளுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. அல்லேலூயா. அப்ப தேவதூதன் எப்படி இருக்கிறாரு? மின்னல் போல இருக்கிறார். மின்னலை பார்த்திருக்கீங்களா? மின்னல் வானத்துல எத்தனை இடி இடிச்சு மழை பெய்கிறது. அல்லேலூயா. மின்னலை பார்க்கிறோம். அந்த மின்னல் போல இருக்கிறார். வெண்மையான உடையோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசமாய் இருக்கிறார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது.
காவலால் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். அல்லேலூயா. காவலாளிகள் இருக்கிறாங்க. இயேசுவின் கல்லறையை பாதுகாக்க யார் இருக்கா? காவலாளிகள் இருக்கிறார்கள். வேற எந்த தேசம் கல்லறையை பாதுகாக்கிறதுக்கு ஆளை நியமித்தது கிடையாது. எல்லாரும் கல்லறையில வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு பாதுகாப்பு போட மாட்டாங்க. ஆனா இயேசுவின் கல்லறைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. யூத மதத்துடைய பிரதான ஆசாரியன் பிலாத்துட்ட போய் இப்படி இயேசுவின் சீசர்கள் இயேசு உயிரோடு இருக்கும்போது நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா எங்க நம்பிக்கை உயிரோடு எழுத மாட்டார். ஆனா இந்த சீசர் என்ன பண்ணுவாங்க? அவர் சரீரத்தை எடுத்துட்டு போய் அவர் உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொல்லி ஜனங்கிட்ட சொல்லி போய் சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய ஒரு துரோகமாயிரும். எங்களால் எழும்பவே முடியாது. பெரிய எத்து முந்தின எத்தை காட்டிலும் இது பிந்தின எத்து பெரிதாயிருக்கும் என்று சொல்லி பிலாத்துவிட அவர்கள் முறையிட்டார்கள். அவர் பிலாத்து சொன்னாரு, உங்களுக்கு போர்ச்சவர்கள் உண்டு, போதிய அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க என்று சொல்லி அவரை அனுப்பிட்டதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆக அவர்கள் போய் போதுமான அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப 10க்கு மேல 20க்கு மேல கூட ஆட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த காவலர் அவனுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். அப்ப தேவதூதரை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு காவலர்கள் செத்தவர்கள் போல விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது செத்தவர்கள் போல ஆனார்கள். அப்ப செத்தவர்கள் என்ன? பேச்சு மூச்சு இல்ல. அல்லேலூயா. செத்தவர்கள் பேச்சு மூச்சு இல்ல, அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க. செத்தவர் போல கிடக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவேன். அல்லேலூயா. என்ன பார்த்து நீங்க பயந்துராதீங்க. தேவதூதன் தெளிவா சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்து செத்தவன் போல காவலர்கள் கிடக்கிறார்கள். அப்ப இந்த ஸ்திரீகளும் என்ன பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார், ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று அறிவேன். நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கீங்க என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க பயப்படாதிருங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் பயந்து விடக்கூடாது. ஆண்டவர் பிள்ளைகள் திகைத்து விடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் எதற்கென்று ஒரு கேள்விக்குறியோடு இருந்து விடக்கூடாது என்பதை அறிந்த தேவதூதன் ஆண்டவரிடத்தில் பெற்ற வார்த்தை சொல்லுகிறான், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறேன் என்று நான் அறிவேன். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை கேட்டா பயம் வருமா? ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்க இல்ல, கல்லறையில் அவர் இல்ல. கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்க. இங்க பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அல்லேலூயா. அப்ப அவர் தடை சொல்லவில்லை. அவர்கள் வந்து பார்ப்பதற்கு தேவதூதன் தடை சொல்லவில்லை. அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. அவர் இல்லை. அல்லேலூயா. இயேசு வைத்த இடத்துல இயேசு இல்லை. இயேசுவின் சரீரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப எல்லாருடைய சரீரங்களும் அழிந்து விடும். இந்த பூமியுடைய பிரமாணத்தின்படி கல்லறை வைக்கப்பட்ட எல்லாருடைய சரீரம் நாரி அழுகிவிடும். ஆனா இயேசுவின் சரீரம் அழுகவில்லை. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அழிந்து போகவில்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிளை தான் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு முதல் எல்லாரையும் உயிரோடு எழுப்புகிற ஒரு மிராக்கிள் செய்வதற்கு முன்னோடியாக இந்த மிராக்கிள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர் என்று எழுந்தார் என்று அவர் சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா.
அப்ப அவர் வந்து கல்லறை இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். எங்க போயிருக்கிறாரு? கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். அவரை சீசருக்கு போய் அறிவியுங்கள். அல்லேலூயா. முக்கியமான ஒரு வார்த்தை, சீசர்களுக்கு போய் அறிவியுங்கள். ஏன்னா சீசர்களை வச்சுட்டா இனி ஆண்டவருடைய ஊழியம் செய்யப்பட வேண்டும். சீசர்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் முக்கியம். ஆண்டவருடைய பணியை செய்கிற ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்க போய் அங்கே சீசர்களுக்கு அறிவியுங்கள். அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை நான் சொல்றேன், ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன். நீங்க உள்ள இயேசு இல்ல, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் கலிலேயாவுக்கு போறாரு. இந்த நல்ல செய்தியை என்ன சொல்லுங்க? சீசர்களுக்கு போய் அறிவியுங்க என்று சொல்லுங்க. அவர்களும் பார்க்கிறாங்க இயேசு இல்ல, அப்ப இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. ஆச்சரியமாய் போயிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசனுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசனுக்கு அறிவிக்க போகிறது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்த அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு சீசனுக்கு அறிவிப்பதற்காக ஓடினாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை கேட்டு சீசரை எய்ம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து நம்ம வேற என்னது? சீசரை பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று தேவதூதன் எங்களுக்கு சொன்னாரு. நாங்களும் பார்த்தோம், அங்க இயேசுவின் சரீரம் இல்லை. ஆகவே இந்த செய்தியை இயேசுவின் சீசனுக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு அவர்கள் பார்க்கல, இயேசுவின் சீசனுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. ஆனா இயேசுதாமே அவருக்கு எதிர்பட்டார். அல்லேலூயா. இயேசுதாமே எதிர்பட்ட பொழுது அவர்கள் அவருடைய பாதத்தை தழுவி கொண்டார்கள். அல்லேலூயா. அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இயேசு அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்துட்டாரு. இயேசு ஒரு செய்தியை சொல்லுகிறார், நீங்க கலிலேயாவுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், அங்கே என் சீசரை வர சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்கே வர சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. இதற்கு இடையில நிறைய சம்பவங்களை குறித்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மற்ற மாற்கு, லூக்கா, யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த நாள்ல மத்தேயு மட்டும் தான் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் போகையில் காவல் செய்தவர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றை பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோரை கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீசர்கள் ராத்திரிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப இப்ப அடுத்த ஒரு சம்பவம் நடக்கு. செத்தவர் போல விழுந்திருந்த காவலாளி எல்லாம் வந்துட்டான். திறந்து பார்த்தா கல்லறை ஓப்பன்ல இருக்கு. இயேசுவின் சரீரத்துக்கு அவர்களும் தேடி இருக்கிறார்கள். காவலரும் பார்க்கிறாங்க, இயேசுவின் சரீரத்தை இல்ல, கல்லு புரட்டப்பட்டிருக்கு. ஐயோ, நம்ம காவலாளியா போட்டாங்களே, நமக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள், நம்ம இங்க அனுப்பினவர்கள், நமக்கு வேலை கொடுத்தவர்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி அவர்கள் ஓடி வந்து பிரதான ஆசாரிட்ட வந்து நடுங்கி சொல்லுகிறார்கள். நான் நித்திரை பண்ணுகிற பொழுது அவர் சீசர் என்ன பண்ணிட்டாங்க, போய் சொன்னாங்க. அல்லேலூயா. காவலாளி என்ன சொல்லிட்டாங்க, உயிருக்கு பயந்து போய் நாங்க நித்திரை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்க கல்லை பரட்டிட்டு இயேசுவின் சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நடந்த யாவற்றையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இடத்துல சொல்லப்படும் நடந்த யாவற்றையும் பிரதாசாட்ட சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவதூதன் போல ஒரு வெளிச்சம் வந்தது. நாங்க செத்தவர் போல விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியாது. ஒரு சக்தி வந்தது, தேவதூதன் வந்தாரு என்று கூட தெரியாது. அல்லேலூயா. அவர்கள் இப்படிதான் சொல்லியிருக்க கூட, ஒரு வெளிச்சம் வந்த பொழுது அதை கண்டு பயந்து நாங்கள் செத்தவர் போல ஆயிட்டு. அதுக்கு என்ன நடந்து தெரியாது. எழுந்து பார்த்தால் கல் திறந்திருக்கு, உள்ள இயேசு இல்ல. இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதை சொல்லுங்க. ஆனா இந்த ரகசியமான இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்ல சொன்னது பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியை செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல பிரதான ஆசாரியர்கள், வேதபார மூப்பர்கள் இவரெல்லாம் சதி பண்ணி, நான் நித்திரையா நீங்க இருக்கும் பொழுது சரியத்தை கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நாங்க தேசாதிபதிக்கு பிளாத்துட்டு சொல்லி உங்களுக்கு தண்டனை வராதபடிக்கு உங்களை தப்புவிப்போம், நீங்க நாங்க சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டிய பணத்தை கொடுத்தார்கள். அவர்கள் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு கோழி கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பொய் சொன்னதற்காக, மயங்கி விழுந்ததற்காக, அவர்கள் உழைத்த உழைப்புக்கு ஏதோ கூலி கிடைத்தது போல காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ 11 சீசனோடு கூட கலியாவுக்கு இயேசு தங்கள் குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லா செய்தி ஆண்டவர் மறுபடியும் 40 நாட்கள் அங்கே சுற்றி சுழன்று எல்லா சீசனும் மறுபடியும் சந்தித்து பலவிதமான காட்சிகள், பலவிதமான சம்பவங்கள், சீசர்களை மீன்பிடிக்க போன சீசனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மற்ற எல்லாரையும் திரட்டிட்டு 40 நாள் கழித்த பிறகு அங்கே கலிலேயாவுக்கு போகிற வேளையில அங்கே எல்லா சீசர்களும் கலிலேயாவுக்கு போறாங்க. அங்கேதான் கர்த்தர் அவளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்றும் மற்றவர்கள் ஒரு சிலர் சந்தேகப்பட்டார் என்று சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது இயேசு சமீபத்திலிருந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு என்னும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அங்கே கடந்து போகிறார். சீசர் வர்றாங்க. இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். வானத்திலும் பூமியிலோ சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க, எல்லா ஜாதி ஜனங்களையும் சீசரா மாற்றுங்க. நான் உங்களுக்கு என்னதான் கற்றுக் கொடுத்தோம் அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. சொல்ல சொன்னதான் இயேசு சொன்ன உபதேசம், இயேசு செய்த அற்புதம், இயேசு செய்த விசுவாச பாதை எல்லாவற்றையும் மற்ற ஜனங்கள் கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர்கள் இயேசுவின் சீசர்களாய் இந்த நாளில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சகல ஜனங்கள் சீசரா மாற்றணும். அப்படியே விதைச்சிட்டு போயிடக்கூடாது. விதைக்கிறது ஒரு ஆளு, வளர்க்கிறது ஒரு ஆளு, அறுக்கிறது ஒரு ஆளு. அல்லேலூயா. அப்போ நான் நட்டு அப்பொழுது நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். அல்லேலூயா. நாம விதை போடுறோம், இயேசு பத்தி அறிவிக்கிறோம், அந்த ஜனங்களை கர்த்தர் வளர்க்கிறார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் அவர்கள் பக்தி விருத்தில கொஞ்சமா வளர்த்து அவர் ஆவிக்குரிய நல்ல புருஷர்களாக நல்ல ஆண் மக்களாய் மாறி விடுகிறார்கள். இயேசுவின் சீசராய் மாறி விடுகிறார்கள். அல்லேலூயா. அதை நாம கண்கூடாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கட்டளையை சீசருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த நாளில் உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு செய்த அற்புதம், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஒரு சீசர்கள் வந்து சந்தித்தார்கள். அங்கே 40 நாள் ஆண்டவர் கூட இருந்து சீசர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கலிலேயாவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பிரதான கட்டளை கொடுத்து எல்லாரையும் சீசராய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிற பொழுது அங்கே எல்லாரும் ஆடு வாயை பார்த்துட்டு இருக்காங்க, இயேசு போயிட்டாருன்ட்டு. அப்போ ஒரு தேவதூதன் வந்து இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அல்லேலூயா. முதல்ல வந்து செய்ய வேண்டிய எல்லா கடமையும் இயேசு நமக்காய் செய்து நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் மற்ற ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்கும் நம்மளை உற்சாகப்படுத்தி விட்டு அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. போனவர் எப்படி போனார் அப்படியே திரும்பி வருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.